தூத்துக்குடி ஜெயராஜ் சாலையில் கார் ஒன்று அடையாளம் தெரியாத நபர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், அந்த கார் யாருக்கு சொந்தமான கார்? சம்பவம் எவ்வாறு நடைபெற்றது? தற்போதைய நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ஸ்டாலின். விக்னேஷ், நேற்று தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடக்கோரி பொதுமக்கள் நடத்திய பேரணியில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் ஏராளமான காயமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று தூத்துக்குடியில் காலையில் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் சடலத்தை பார்ப்பதற்கு வந்தபொழுது அவர்களை அனுமதிக்கவில்லை என்று கூறி தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தியதில் அவர்கள் பதிலுக்கு கல்வீச்சு, பெட்ரோல் குண்டு வீச்சு என பல்வேறு சம்பவங்கள் தூத்துக்குடியில் இன்று அரங்கேறியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக போலீசாருடைய வாகனங்கள் காலையில் தீ வைத்து எரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அண்ணா நகரில் தொடர்ச்சியாக கலவரம் நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய பாலத்தினுடைய அருகிலேயே ஒரு கார் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. அநேகமாக அந்த கார் அவ்வழியாக வந்திருக்க வேண்டும். ஏன்னா சாலையினுடைய மருங்கில் அந்த கார் நடுவில் நின்று கொண்டிருக்கிறது, ஸ்கார்பியோ கார். அந்த கார் வரும்பொழுது அதன் மீது பெட்ரோல் குண்டு வீசி அந்த தீ வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே போலீஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்தவர்கள் என்ன ஆனார்கள், அவர்கள் எங்கே சென்றார்கள் என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. இருந்தாலும் கார் முழுவதுமாக எரிந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய போக்குவரத்து அனைவருமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் அந்த பகுதியில் யாரையுமே அனுமதிக்கவில்லை. தற்பொழுது தீ மளமளவென எரிந்து அந்த கார் முழுவதுமாக கருகிய நிலையில் அங்கு வந்த போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினார்கள். ஆனால் அங்கு அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் யாரும் அது தொடர்பான தகவலை தெரிவிக்காத நிலையில் இதுவரை அந்த சம்பவம் இதனால் நடந்தது என்ற தகவல் தெரிவதற்கு முன்பாகவே போலீசார் அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். இப்படி அடுத்தடுத்து வாகனங்கள் தீ வைக்கக்கூடிய சம்பவம் தற்பொழுது தூத்துக்குடியில் அங்கங்கே அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் போலீசார் அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறார்கள். இருந்தாலும் கூட சம்பவம் அறிந்த பின்பாக அங்கு திரண்டு வந்து அவற்றை அந்த சம்பவத்தை அத்தோடு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தூத்துக்குடியினுடைய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக அண்ணா நகர், புதிய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய அந்த பாலம் பகுதிகளில் எல்லாம் போலீசார் தற்பொழுது தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் அங்கே பார்க்கலாம், அருகில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்தில் வஜ்ரா வாகனம் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. போலீசார் அந்த பாலத்தில் யாரையும் அனுமதிக்கவில்லை. முழுவதுமாக வஜ்ரா வாகனம் நிறுத்தப்பட்டு போலீசாரும் அதிக அளவில் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே இருந்து யாரேனும் மேலே இருந்தபடி வேறு ஏதேனும் அசம்பாவ சம்பவங்களில் யாரும் ஈடுபடுகிறார்களா என்பது குறித்து பார்வையிடுவதற்காக அந்த பாலம் முழுவதுமாக போலீசாருடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. சற்று முன்பாக போலீசார் அணிவகுப்பு நடத்தி அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் சற்று நேரத்துக்கு முன்பாக தணிந்திருந்த அந்த கலவரமானது மீண்டும் வந்திருக்கிறது என்று கூற வேண்டும். அடுத்தடுத்து இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை கட்டுப்படுத்துவதில் போலீசார் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ், சற்று நேரத்திற்கு முன்பதாக காவல்துறையின் வாகனம் ஒன்று கொளுத்தப்பட்ட நிலையில் தற்போது கார் ஒன்று கொளுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின், தற்போது அது தொடர்பான முதல் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்டாலின், தற்போது இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறையின் கட்டுப்பாட்டையும் மீறி பொதுமக்களின் நடமாட்டம் நகர்ப்பகுதிகளில் எந்த அளவுக்கு இருக்கிறது ஸ்டாலின்? கண்டிப்பாக விக்னேஷ், நீங்களே இப்போ இந்த பகுதியை பார்க்கலாம். இது முழுமையாக தூத்துக்குடியினுடைய இதய பகுதி. இந்த பகுதியில் தான் வாகனங்கள் இரு மருங்கிலும், 2 சாலையினுடைய இரு பகுதியிலுமே வரும். ஆனால் இந்த சாலை வெறிச்சோடி காட்சியளிக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். எந்த வாகனமே இங்கு வரவில்லை. இதுதான் இன்றைய இருக்கக்கூடிய தூத்துக்குடியினுடைய நிலவரம். அந்த அளவிற்காக தான் இந்த வாகனங்கள் வருகின்றன. ஏற்கனவே கடையெடுப்பு உள்ளிட்ட காரணங்களால் நகர்ப்பகுதி ஸ்தம்பித்து போன நிலையில் தற்பொழுது சாலையே இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் வாகன ஓட்டிகள் வருகையை தடுத்திருக்கிறது. எந்த வாகனமும் வரவில்லை. ஏற்கனவே கடைகளும் அழைக்கப்பட்டிருந்த சூழலில் தூத்துக்குடி முழுவதுமாக ஸ்தம்பித்து போயிருக்கிறது. போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த போலீசாருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறே அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய போலீசாருக்கு சம்பவ இடத்தை தேடிச் செல்வதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு சென்று விசாரணை நடத்துவதிலும் சில சிக்கல்கள் இருக்கிறது. உடனடியாக கலவரங்கள் நடைபெறக்கூடிய இடத்திற்கு போலீசார் செல்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்துகிறார்கள். அந்த பகுதியை சகஜ நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். ஆனால் கூட அதை தடுப்பதற்கான முயற்சிகளோ அதற்கு முன்பே அந்த தகவலை தெரிவதற்கான எந்த ஒரு சோர்ஸ் என்று சொல்வாங்க, அந்த மூல காரணமோ அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதன் காரணமாக அடுத்தடுத்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் உள்ளூர் போலீசார் முடிந்த அளவிற்கு அந்த சம்பவங்களை கட்டுப்படுத்த முயற்சித்தாலும் கூட அவர்கள் அது தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். ஸ்டாலின், தற்போது பகுதி வாரியாக காவலர்கள் இந்த பகுதிக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. கூடுதல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்கிறோம்.